மறுபடியும் டாக்டருக்கு தான் இந்த கேக். ஆனால் இந்த டாக்டருக்கான கேக் வந்து 1 kg சாக்லேட் ஃப்ளேவரில் ஃப்ரெஷ் க்ரீமில் பண்ண கேக், சுற்றி ஃபென்ஸ் வச்சு ஹாஸ்பிட்டல் செட்டப் தான் கேட்டிருந்தாங்க. டாக்டரோட தம்பி இந்த கேக்கை ஆர்டர் பண்ணியிருந்தாங்க டாக்டருக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக. வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்தாலும் தான் கிராமத்தில் சொந்தமாக கிளினிக் ஓப்பன் பண்ணி ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் மைண்டாக அவங்க இந்த ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு வர்றதுனால அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக அவங்க பர்த்டேக்கு இந்த ஹாஸ்பிட்டல் செட்டப் கேக்கை கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க ஹாஸ்பிட்டல் லோகோ, அவங்க ஹாஸ்பிட்டல் நேம் போட்டு அந்த பில்டிங்கை ஃபோட்டோ ஷீட்டில் ஃபானட்டில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்வே மாதிரி கொடுத்து பிளாக் அண்ட் ஒயிட் ஃபாண்டன்ட்டில் ஒரு ரோட் மாதிரி செட்டப் கொடுத்துட்டேன். இந்த கேக்கை சுற்றி கிட்கேட்டை வச்சு ஃபென்ஸ் மாதிரி டிசைன் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக முன்னாடி பண்ணியிருந்த கேக்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபாண்டன்ட்லேயே தான் ஃபென்ஸ் கொடுத்துருப்பேன். அது சாப்பிட அவ்வளோ நல்லா இருக்காது, இந்த மாதிரி பண்ணலாமான்னு சொல்லி நான் கேட்ட உடனே கஸ்டமர் ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ கிட்கேட் வந்து அவங்களுக்கு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் கிட்கேட்டை வச்சே சுற்றி ஃபென்ஸ் மாதிரி கொடுத்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது ஃபென்ஸுங்கிறது சொல்கிறத விட காம்பவுண்ட் வால் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு என் கண்ணுக்கு. ஒரு பில்டிங்க்கு கொடுத்த காம்பவுண்ட் வால் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அது கேக் கலரோட மர்ஜ் ஆகி வந்ததும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. குட்டி குட்டியாக ஃப்ளவர் பாட்ஸ் மாதிரி வைக்க சொன்னாங்க. செடி, ஒரு கிராமத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் செட்டப் வேணும் இல்லையா, அதனால் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப டீட்டெயிலிங் பண்ண முடியல என்னால். இருந்தாலும் சின்ன சின்னதாக ஃபாண்டன்ட்டில் தொட்டியில் புல், செடி, குரோட்டன்ஸ் மாதிரி ரெடி பண்ணிட்டேன். ஒரு சில மரங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பிரிண்ட் எடுக்கும்போதே நிறைய ஸ்பேஸ் இருந்ததுனால அதிலே எடிபிள் ஃபோட்டோ ஷீட்டில் பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் மரம்லாம். ஸோ அதையுமே பில்டிங்க்கு பக்கத்தில் மரம் நிற்கிற மாதிரி செட் பண்ணிட்டேன். டிஃபால்ட்டாக எனக்கு சின்னதாக ஒரு ஆம்புலன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி தோணுச்சு ஹாஸ்பிட்டலுங்கிறதுனால. அதனால் குட்டியாக ஒரு ஆம்புலன்ஸ் இமேஜையும் அந்த ரோட்டில் போகிற மாதிரி செட் பண்ணி அதில் இன்சர்ட் பண்ணிட்டேன். டாக்டர் அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்டெட்டஸ்கோப் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணப்போ அவங்க அதுக்கும் உடனே ஓகே சொன்னாங்க. அந்த ஸ்டெட்டஸ்கோப்பை ஒன் சைட் ஆஃப் கேக்கில் வச்சுட்டு டாக்டர் இமேஜை நம்மளால் அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ண முடியாது இல்லையா, இருந்தாலும் ஒரு ஆள் நிற்கிற மாதிரி நான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு ஃபாண்டன்ட்டில் ஒரு சின்னதாக ஒரு ஆளை செஞ்சு வச்சுட்டு டாக்டரோட ஃபோட்டோவை பக்கத்தில் வச்சுட்டோம். ஹாப்பி பர்த்டே டாக்டர் சாம்பல்னு சொல்லிட்டு அவங்களோட நேமையுமே பிரிண்ட் எடுத்து மேலே வச்சாச்சு. அது மட்டும் இல்லை, அந்த ரோட்லையே 2 பேர் நடந்து போகிற மாதிரி கொஞ்சம் ஃபைல் கையில் வச்சுட்டு நடந்து போகிற மாதிரிலாம் எனக்கு ஃபாண்டன்ட்டில் பண்ணித்தாங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஆத்தி 1 கிலோ கேக்கில் எத்தனடா செய்ய அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு அவங்க சொல்லும்போது. பட் ரொம்ப குட்டியாக அவ்வளோண்டு இமேஜில் எனக்கு ஆள் செய்கிறது வரல. நான் செஞ்ச சின்ன இமேஜே அப்படி தான் இருந்துச்சு. அந்த ஃபாண்டன்ட் இமேஜ் தான் எனக்கு இதுக்கு மேலே குட்டியாக செய்ய வரல. ஸோ அதை மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. மற்றபடி இந்த அவுட்புட் பார்த்துட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அவங்களோட அந்த ரிவ்யூ எனக்கு அவ்வளோ நிறைவாக இருந்துச்சு. நீங்களும் பாருங்கள் உங்களுக்கு அந்த ரிவ்யூ எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. இந்த கேக் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி மனசுக்கு நிறைவாக நமக்கு நெருக்கமானவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மெமரபிள் கேக்ஸ் வேணும்னா விதுஸ் கிச்சனை காண்டாக்ட் பண்ணுங்கள்.